ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 சாமுவேல் 22 அதிகாரம் 31 கூட வாசித்து தியானிக்கலாம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட முதல் வார்த்தையாக தேவனுடைய வழி என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே தேவனுடைய வழி மிகவும் நமக்கு உத்தமமான ஒரு வழியாக இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் அநேக வழிகள் உண்டு. மனிதர்கள் எல்லாரும் அநேக வழியிலும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வழிகள் எல்லாம் உத்தமமானதா என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் அறிந்து கொள்வார்கள். ஆனால் இந்த உலகத்தில் உத்தமமான வழி என்று சொல்லும்போது அது தேவனுடைய வழியாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வழியில் நாம் செல்வதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட அவருடைய குமாரனாக இருக்கிறார். அனுப்பப்பட்ட அந்த குமாரன் அந்த தேவனுடைய வழியை பின்பற்றி அவர் மிகவும் அநேக காரியங்களை அவருடைய வழியில செய்து காண்பித்தார். ஏனென்றால் அவர் உத்தமமாய் நடந்தார், அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்தார், மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். எல்லா காரியங்களையும் ஒரு மனிதனுக்கு தேவையான சகல காரியங்களையும் தேவகுமாரனாக இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வந்து எல்லாவற்றையும் ரட்சிப்பதற்காக அநேக தியாகங்கள் அநேக காரியங்களை தேவன் இந்த உலகத்துல செய்தார். அந்த தேவகுமாரனை நாம் பின்பற்றும் போது மெய்யாக அந்த உத்தமமான வழியில நாம் செல்ல முடியும். வேதத்துல நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட எல்லா காரியங்களும் மிகவும் உண்மையுள்ளவைகளாக இருக்கிறது. இதை நாம் நம்பும்போது மெய்யாகவே அந்த உத்தமமான வழியை நாம் பின்பற்ற முடியும். அந்த உத்தமமான வழியில அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு, அநேக அதிசயங்கள் உண்டு, அநேக நன்மைகள் உண்டு, அநேக காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். அதெல்லாம் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த பூமியில் அநேக வழிகளை நோக்கி போகிற ஒவ்வொரு மனிதர்களும் தேவனுடைய வழியை தெரிந்து கொள்வார்கள் என்றால் அந்த மனிதர்கள் உத்தமர்களாக மாற முடியும். அதை தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வழி உத்தமமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் உத்தமமாய் வாழ்வதற்கு விரும்புகிறதில்லை. ஆனால் ஒரு மனிதன் விரும்பும்போது அந்த தேவனுடைய வழி நம்மை உத்தமனாய் மாற்றுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த உத்தமனாய் வாழ்வதற்கு எந்த காரியங்கள் நமக்கு உதவி செய்கிறது என்று அடுத்த வார்த்தை சொல்லியிருக்கு. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது என்று அவர் சொல்லிய வார்த்தைகள், பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் மிகவும் புடமிடப்பட்டதா இருக்கிறது. அது நம்மை தேவனுடைய வழியில நடத்துகிறதா இருக்கிறது. அது நம்மை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கு. அந்த வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்ட அந்த வார்த்தைகள், நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாசிக்கும்போது அது புடமிடப்பட்டவைகள், பரிசுத்தமான வார்த்தை, அது உத்தமமானது என்று விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அதை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அவருடைய வழியில நாம் உத்தமமாய் நடந்து கர்த்தருடைய வசனத்தை புடமிடப்பட்ட அந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில கேடகமாய் இருக்கிறார். கேடகம் என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. பாதுகாப்பாய் இருக்கிறார். இந்த உலகத்துல பாதுகாப்பற்ற உலகத்துல நீங்கள் கர்த்தருடைய புடமிடப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் நம்பி நீங்கள் அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே தேவன் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அவருடைய வழி உத்தமமானது, அவருடைய வார்த்தைகள் புடமிடப்பட்டது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில உத்தம வழியை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாப்பை கொடுத்து நம்மை உத்தம வழியில நடத்துவாராக. கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஆண்டவரே அந்த உத்தம வழியில, உம்முடைய வழியில, தேவனுடைய வழியில நாங்கள் இந்த பூமியில வாழ
நீர் எங்களுக்கு இந்த வார்த்தை நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, நீர் வசனங்கள் புடமிடப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்காக வைத்து அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு உடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்பும்போது நீர் இந்த பூமியில் கேடகமாக இருக்கிறதற்காக நன்றி. அநேக ஆபத்தை நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் உம்மை நம்பி நீர் எங்களுக்கு கேடகமாய் இருந்து இம்மட்டுமாய் நீர் நடத்தி வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தொடர்ந்து நீர் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.